இசைஞானி இளையராஜாவின் மகள் என்பதை தாண்டி பின்னணி பாடகி, இசையமைப்பாளர், தேசிய விருது என்று பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராகத்தான் இருந்திருக்கிறார் பவதாரிணி. அவருடைய இழப்பு என்பது ரசிகர்களை தாண்டி அவருடைய குடும்பத்தினருக்கு எவ்வளவு பெரிய பேரிடியாக இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவிற்கு அவர்களுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் விட்டு செல்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய நிறைய காணொளிகள் இணையத்தில் வைரலாவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் அந்த குடும்பத்தினரிடையே இருக்கக்கூடிய அந்த இணக்கம், அவர்களுடைய அன்பு, அவை அனைத்தும் அந்த காணொளிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பவதாரிணி இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலுக்கு இறுதிச் சடங்குகளானது தொடங்கி தனது தாயுடனும் பாட்டியுடனும் அவர்களது மடியில் தவழ அவர்களுடன் இணைய இருக்கிறார். அதற்கான சடங்குகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. தொடர்ந்து எமது செய்தியாளர் சிவசபாபதி இணைப்பில் இணைகிறார். சிவசபாபதி, இப்போ இந்த இறுதிச் சடங்குகள் அப்படின்ற விஷயம் எப்பொழுது தொடங்க இருக்கிறது? அதற்கான பணிகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? ட்ரம் சிவமணி வந்திருக்கிறார், அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். வேறு யார் யாரெல்லாம் இப்போது அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய மகளும் பாடகி பவதாரணி அவருடைய இறப்பு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். தற்பொழுது பாத்தீங்கன்னா லோயர் கேம்ப்ல இருக்கிற இளையராஜா பண்ணை வீட்டுல அவருடைய உடல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரையுலகினர் எல்லாருமே அஞ்சலி செலுத்தினாங்க. தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப சடங்குகள் செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா நீங்களும் நேராவே பார்க்கலாம். பவதாரணியுடைய உடல் வைக்கப்பட்டிருக்க இடத்துல அவங்களுடைய குடும்பத்தார் மட்டுமே சுத்தி நிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய சம்பிரதாயப்படி நீர்மாலை அப்படிங்கறது ஒண்ணு எடுக்க இருக்கிறதாக இப்ப எல்லாமே தயாராகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பவதாரணியுடைய உடல் சில வேத மந்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய வேதங்கள் ஓத இவங்க நல்ல முறைய இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கறதுல ஒரு வேதங்கள் ஓதி ஒரு பிரார்த்தனை செய்ய இருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிக அருகில், அதாவது 10 மீட்டர் அருகில் இருக்கிற இடத்துக்கு பவதாரணியுடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு அவருடைய தாயாரும் அவருடைய பாட்டி இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா அவங்க நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறாங்க. இப்பொழுது பாத்தீங்கன்னா இளையராஜா அதுல இருந்து, அதாவது அந்த இடத்துல இருந்து அருகில் இருக்க ஒரு அறையில உட்கார்ந்து மிகுந்த சோகத்துடனே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் அப்படிங்கிறது இளையராஜாவினுடைய அம்மா சின்னத்தாய் மேல எவ்வளவு பாசமும் பற்றும் கொண்ட இளையராஜாவோ அதே போல தன்னுடைய மகள் மேலேயும் அதிக அளவுல பாசமும் பற்றும் கொண்டவர். தன்னுடைய மகள் இறப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இழப்பை அவரால் தாங்க முடியலன்னே சொல்லலாம். இதுவரை வந்த திரையுலக முக்கியமா பாத்தீங்கன்னா இளையராஜாவுடன் நெருங்கி பழையவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இழப்பை இளையராஜா எப்படி தாங்கிக் கொள்ள போறாங்க அப்படிங்கறதுல அவங்களுக்கே அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு. இந்த இழப்பு அவங்க குடும்பத்தாருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் சபரி மற்றும் அவருடைய சகோதரர்கள், அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள், கங்கையமரன் மகன்களோட மகன்கள், இது எல்லாமே அவங்களுடைய சகோதரர்கள் வழி வரும். அவங்க எல்லாமே இந்த சடங்குகளை கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த சடங்குகள் இப்ப இருந்து ஆரம்பிச்சு அவங்க நல்லடக்கம் செய்யப்படுற வரைக்கும் அவங்களுடைய குடும்ப சம்பிரதாயம் படி அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து சடங்குகளும் செய்யப்படும். நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.